ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சிவானி ஹரி பாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பலாப்பழ அல்வா ரெசிபி தாங்க. அதுக்கு பலாப்பழ சீட்லாம் பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நாட்டு சக்கரை, முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் அவ்வளோதாங்க. ஒரு ஃப்ரை பேனில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி, அந்த நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம பலாப்பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டுங்க. அந்த குட்டி குட்டியாக வெட்டி மிக்ஸியில் போட்டு பேஸ்ட் ஆக்கிக்கணும். இப்போ வந்து நெய்யை ஊற்றியாச்சு. நெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நெய் ஹீட் ஆனோடனே நம்ம முந்திரி பருப்பும் நம்ம கிறிஸ்மஸ் பழத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொரித்து பொன்னிறமாக எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் பழம் எடுத்துக்கலாம். நம்ம அண்டி பருப்பு, முந்திரி பருப்பு, கேஷ்யூ போட்டுக்கலாம். அதையும் நல்லா பொன்னிறமாக எடுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். இப்போ முந்திரி பருப்பு நம்ம எடுத்தாச்சு. இப்போ வானொலியில் நம்ம பலாப்பழத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமே, அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கோம். இந்த நாட்டு சக்கரையில் தூசி மண் எதுவும் கிடையாது. நான் எப்படியும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் இந்த நாட்டு சக்கரை அப்படியே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அது தூசி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்து பாகு பதமாக காமிக்காமல் சும்மா லேசாக ஹீட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாட்டு சக்கரை, கருப்பட்டி, அச்சு வெல்லம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது உங்கள் சாய்ஸ் தான். இது நம்ம கைவிடாமல் கெட்டியாக நம்ம கிண்டிகிட்டே வரும்போது கூட நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் அங்கே அப்பப்போ நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு வந்தால் நல்ல பதமான அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான நம்ம பலாப்பழ அல்வா ரெடி ஆகிருங்க. கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் தான், ஒரு 5 மினிட்ஸு அப்படியே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் ஆகாது. பலாப்பழம் நம்ம நல்ல ஒரு வாசனையோடு நல்லா இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.